ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு லோட்டஸ் சேனல். நான் இப்போ இன்றைக்கி காரக்குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கிறேன். முதல்ல தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்துட்டு பொடியாக எடுத்து வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இது இன்றைக்கி இந்த காரக்குழம்புல நான் வந்துட்டு ஒரு வித்தியாசமான வித்தியாசம். எனக்கு வந்து ரொம்ப பழமை. இது உங்களுக்கு வந்து இன்னமும் இப்படியெல்லாம் செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு வியப்பாக வந்துட்டு பார்ப்பீங்க. நீங்கள் இப்போது நான் முருங்கைக்காய் எடுத்துக்கிறேன். அந்த தக்காளியை வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு முருங்கைக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிடணும். தக்காளி எடுத்து ஒரு பிளேட்டில் வந்துட்டு நான் மாற்றி வச்சுக்கிறேன். இந்த தக்காளி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த முருங்கைக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இதை வந்து கட் பண்ணணும். இந்த முருங்கைக்காயை வந்து நல்லா ஏன் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாஷ் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னால், அதை கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணும்போது அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து போயிடும். ஒரு அது நல்லா இருக்காது. அதே சமயத்தில் அந்த அது அழுக்கு, அதுலேருந்து மேலே இருக்கிற அழுக்கு அதில் வெளியே வந்து அந்த மாதிரி ஒரு இதுவாக வராது. அதனால் ஃபர்ஸ்ட்டு நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிக்கணும். எந்த ஒரு மெட்டீரியல் எடுத்தாலும் சமைக்கிறதுக்காக காய்கறிகள் எடுத்தால் ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். அதுதான் வந்துட்டு முக்கியமானது. இப்போ இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் வித்தியாசமாக செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்ன அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து இது வந்து எனக்கு பழசு. எங்கள் அம்மா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதுலேருந்து அவங்க சமைக்கும்போது அவங்க கூட இருந்து நான் பார்த்துருக்கேன். ஒரு சில உதவிகள்லாம் நான் வந்துட்டு செய்வேன். அப்போது எங்கள் அம்மா சமைச்சதான் எங்களுக்கு பிடிக்கும். அதனால வந்துட்டு நாங்கள் அதை போய் செய்ய மாட்டோம். இல்லை செய்யணும் ஆர்வம் இருக்கும், பட் கவனிச்சுப்போம், பார்த்துப்போம். இது இந்த இந்த காயெல்லாம் வந்துட்டு இது மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த முருங்கைக்காய் கட் பண்ணிட்டேன்ல, இதை சொல்லிடுறேன். இதே போல் வந்துட்டு இந்த கத்திரிக்காயும் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த கத்திரிக்காயும் இப்படி கட் பண்ணி எடுத்து இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, எங்கள் அம்மா எனக்கு வந்துட்டு அந்த நாள்லலாம் எப்படி செய்வாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சட்டியை வந்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல தினந்தோறும் வந்துட்டு அவங்க சமைக்கிற மண் சட்டியில் தான் எங்கள் வீட்டில் குழம்பு வைப்பாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் இந்த மாதிரி காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த மண் சட்டியில் வந்துட்டு போட்டுட்டு அதில் எல்லாம் வந்துட்டு எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டுட்டு நல்லா வேக வைப்பாங்க. அப்போ வேக வைக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் இப்போ இருக்கிற காய்கறிகள்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வேகிறது கிடையாது. ஏன்னா அதில் கெமிக்கல்ஸ் போட்டுட்டு அதில் விளையிறது. அப்போது வந்து எங்களுக்கு எங்கள் ஊர்லெல்லாம் வந்துட்டு கெமிக்கலே இப்போ யூஸ் பண்ணவே மாட்டாங்க. நான் 1973 நான் வந்து பிறந்திருக்கேங்க. நான் அப்போ பிறந்த பொண்ணு நான். அந்த நாள்லேயே வந்துட்டு பயிர் வைக்கும்போது எங்கள் ஊர் வந்து கல்பாக்கம் தாண்டி கடப்பாக்கம், ஸோ இடைக்கழி நாடுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து வானமாத்த பூமி தான். அது மழை பெய்யும் போது வந்துட்டு பயிர் வச்சுப்பாங்க. இருந்தாலும் சுற்று வட்டாரத்தில் மேலை நாடுகள்லேருந்து அந்த மேநாடுன்னு சொல்லுவாங்க, அந்த ஊரில் எங்கள் ஊர் சைடுக்கு அதுக்கு மேல்கா இருக்கிற ஊரில் செய்யூர் அந்த மாதிரி சைட்லலாம் வந்து சூனாம்பேடு அப்படி காய்கறிகள்லாம் விளைஞ்சி எங்கள் ஊருக்கு வரும். அந்த காய் அவ்வளோ ருசியாக இருக்கும் பாருங்கள். அதை அப்படியே அலசிட்டு கட் பண்ணி தக்காளி, வெங்காயம், பூண்டு அதெல்லாம் போட்டு மொத்தமாக மிளகாத்தூள், புளி கரைச்சி ஊற்றி அதை கொதிக்க வச்சு தாளித்து தருவாங்க பாரு, அப்படி பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு சைடில் வந்து ஒலை வச்சு அரிசி போட்டு அது கொதிக்க வச்சு அது ஒரு சைடில் போயிட்டுருக்கு. சிம்மில் வச்சுட்டேன். அது இப்போது இந்த காயெல்லாம் கட் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன். இந்த காயெல்லாம் கட் பண்ணி நான் இதை வச்சுட்டு எங்கள் அம்மா எப்படி சமைக்கிறாங்கன்றதை உங்களுக்கு வந்துட்டு இது பண்ணுறேன். ஆனால் நான் இப்போ வந்து குக்கரில் சமைக்க போகிறேன். ஸோ இந்த குக்கரில் சமைக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஏன் அப்படின்னு சொன்னால், குக்கரில் சமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. மண் சட்டி தான், இல்லைன்னு சொல்ல வரல. அது வந்து இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்த காலத்தில் நம்மளுக்கு வந்து இருக்குங்க. அது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அந்த டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுக்கு இந்த காய் கெமிக்கல் போட்டதுனால ரொம்ப வந்து வேக மாட்டேங்குதுங்க.
நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நறுக்குன்னு எனக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. அதனால் இது எங்கம்மா செய்த மாதிரியே நான் வந்து குக்கரில் போட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து இந்த காயெல்லாம் வந்து கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளார நான் இந்த சாதத்தை வந்து கிளறி விட்டுக்கிறேன். சாதத்தை கிளறி ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறம் தட்டெடுத்து போட்டு அதை மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வேலைகளை வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போது நான் இந்த காயெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு குக்கருக்கு வந்து மாற்றிக்கிடலாம். சரிங்களா? ஒரு பருப்பு வேக வைப்போம்ல, அந்த குக்கரில் வந்துட்டு பருப்பு போடக்கூடாது, இந்த காயெல்லாம் போட்டுட்டு அந்த குக்கரில் வந்துட்டு இப்போ மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்ம வந்து மாற்றிக்கிடலாம். இந்த மெத்தடு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு அந்த சாப்பாட்டை வந்து சாப்பிடும்போது அவ்வளோ இதுவாக இருக்கும். நம்ம இப்போது இந்த காய் அரிஞ்சு வச்சுட்டு வெங்காயம் அது கூட நம்ம வந்துட்டு கட் பண்ணி வைக்கணும்ல, இந்த வெங்காயத்தை நம்ம உரிக்கணும். இந்த வெங்காயத்தை அலசும் போது பாருங்கள் இவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். அதனால் இதில் வேஸ்டேஜ் நிறைய போகுங்க. அப்படியே இப்படிலாம் வந்து ஸ்டாக் பண்ணி தானே விற்கிறாங்க. அது வெங்காயம் அப்படியே கருப்பு அப்படியே அதிலே ஒட்டிக்கும். ஃபஸ்ட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் இதே மாதிரி எடுத்து திரும்பவும் ஒரு தடவை நம்ம வாஷ் பண்ணணும். அப்போ தான் அதில் இருக்கிற அந்த ஃபங்கஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா போகும். எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கினோம்னாலும் அது 1 or 2 டேஸ்லேயே வந்து நம்மளுக்கு, நான் இதெல்லாம் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் போட மாட்டேன், வாங்கிட்டு வந்துட்டு நான் வெளியே காற்றோட்டமாகவே வந்து வச்சுட்டு ஒரு பாக்ஸில் காற்று உள்ளே போகிற பாருங்கள். ஒரு காயை ஒரு வெங்காயத்தை அறியிறோம், எவ்வளோ வேஸ்டேஜ் போகுது பாருங்கள். அப்படியே அழுகி இருக்கும், அதிலே கருப்பாக இருக்கும். அது ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட்ற பொருள் இதிலெல்லாம் வேஸ்டேஜெலாம் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. இயற்கையிலே இது வந்துட்டு வரது இல்லையா? ஸோ இதை வந்துட்டு என்ன தான் நம்ம பதப்படுத்தணும்னாலும் அதுக்கு ஒரு நாளுக்கு மேலே தயவு செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்காதீங்க. தினந்தோறும் காய் வாங்குங்க. இதை நான் கொடுக்குற என்னோடய பர்சனல் அட்வைஸ். வந்துட்டு அதை வாங்கி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எத்தனை பேருக்கு சமைக்கிறோமோ அத்தனை பேருக்கு பக்கத்தில் தான் இருக்கும் கடை. கொஞ்சம் வாக் பண்ணி போயிட்டு வாக் பண்ணி போயிட்டு அதை வாங்கிட்டு வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செய்ய பாருங்கள். கடைகள்லாம் வந்துட்டு அவங்க ஸ்டோரேஜ் பண்ணுறது கிடையாது ஃப்ரிட்ஜிலலாம் வச்சுட்டு. ஏன்னா அவங்க வந்து அந்த கரண்ட்டு பில்லெல்லாம் பார்ப்பாங்க, அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால் மேக்ஸிமம் அவங்க வந்துட்டு அப்படியே வாங்கிட்டு வந்து இப்படி தான் சேல் பண்ணுவாங்க. அதனால நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற காய்கறிகளாக பார்த்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்து இது பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வெங்காயத்தை நான் எடுத்த அதை அலசிட்டு இப்போ கட் பண்ணி எவ்வளோ வேஸ்டேஜ் போச்சு தெரியுங்களா? நீங்களே பார்த்தீங்கல்ல, 2 வெங்காயம் அவ்வளோ பெருசு எடுத்தேன், இவ்வளோ தான் வந்து வருது. இந்த வெங்காயத்தையும் அது கூட இப்போ தக்காளி கட் பண்ணிக்கிட்டேன், இது வெங்காயமும் கட் பண்ணிட்டுறேன். அப்புறம் வந்துட்டு காய் வந்து நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய் இது 2 காயும் வந்துட்டு நான் இது பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் மொத்தமாக போட்டு சமைக்க போகிறேன். நீங்களும் வந்துட்டு தயவு செஞ்சு இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு தடவை பண்ணி பார்த்துட்டு அதை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரத்தில் பசி எடுக்குது அப்படின்றதே எனக்கு சொல்லுங்கள். என்ன எனக்கு சொன்னதானே தெரியும். ஆனால் நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிச்சதுனால தான் நான் இந்த வீடியோவே அப்லோட் பண்ணுறேன். இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லுங்க. இந்த எண்ணெயிலலாம் போட்டு வதக்கிட்டு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாம் வந்து நம்மளுக்கு உடல் உபாதைகள் தான். அங்கங்கே போயிட்டு ஆயில் இதுவாகிட்டு அதெல்லாம் வர சைடு எஃபெக்ட்டு. அப்புறம் வந்துட்டு இதுக்குள்ளே கொஞ்சம் நம்ம அந்த திரும்பவும் வந்து கிளறி விட்டுருப்போம் சாதத்தை. அது மூடி போட்டு சென்டராக வந்துட்டு ஒரு கரண்டியை வச்சுட்டு அது மேலே வந்து மூடி போட்டு அது சிம்மில் வச்சுட்டு அது வெந்துகிட்டு இருக்கட்டும். ஸோ இப்போது இந்த காய் வந்து நம்ம இந்த மெத்தடில் வந்து பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நான் அடிக்கடி ஏன் இதை வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், எண்ணெயில் போட்டு வதக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. சாப்பிட்ட உடனே ஒரு குறிப்பிட்ட வயசுள்ளவங்களாம் மயக்கமாக வரும். எதுக்கு தேவையில்லாத அது மாதிரிலாம் இப்படியே செஞ்சு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நீங்கள் பாருங்களேன். சிம்பிளாக, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப அப்படியே டைரெக்டாக நம்மளுக்கு இதோட சத்து வந்து சேர்ந்துருங்க. நீங்கள் அதை எடுத்து தான் நீங்கள் பாருங்கள். சரி, இந்த மாதிரி செய்து ஒரு தடவை பாருங்களேன் ப்ளீஸ். செய்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட சொல்லுங்கள். ஆனால் ஒரு இன்ஸ் கொடுக்குற பாருங்க,
நீங்கள் மிளகாத்தூள் வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஆல்ரெடி வந்துட்டு அதெல்லாம் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு என்னோடய வீடியோலாம் வந்துட்டு எல்லாத்தையும் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸில் வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் பற்றிலாம் நான் போட்டிருக்கேன். நான் குழம்பு இல்லை திரும்பவும் வந்து பண்ணணுன்னா கூட நான் அடுத்த எனக்கு வீட்டுக்கு வந்து மிளகா அரைக்கும் போது நான் திரும்ப வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து நான் போடுறேன். சூப்பராக இருக்கும் பாருங்கள். அந்த மிளகாத்தூள் அவ்வளோ ஒரு சீக்கிரத்தில் பசிக்கும் நம்மளுக்கு. அந்த அந்த பசிச்சு சாப்பிட்றது தாங்க நம்ம உடம்புலையே வந்துட்டு நம்மளுக்கு வந்து அது நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். ஈஸி டைஜஷன்ஸ் வந்துட்டு ஆகும். நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக டைஜஷன்ஸ் ஆகும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நானும் வந்துட்டு இது சமைக்கிறத இன்றைக்கி நான் இந்த காரக்குழம்பு சமைக்கிறேன். அதனால் இதை வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண போகிறேன். இது பெரிய ஸ்பெஷல் அப்படின்லாம் நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்ல வரல. இப்போ இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இது எல்லாத்துட்டு புளி இருக்குது இல்லைங்களா, புளியும் அதே மாதிரி தான், அவ்வளோ புளி. ஸோ பாருங்கள், இது நான் இப்போ இந்த குழம்பு வைக்கிறேன் அப்படின்னா இந்த காய்கறிலாம் அரிஞ்சிருக்கல கிட்டத்தட்ட என்ன ஒரு 4 பேர் சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். சரிங்களா? இதை வந்து நான் வந்து அலசிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்துட்டு நம்ம அலசிடணும். இதை கரைக்கக்கூடாது, அலசிடணும். ஏன் அப்படின்னா டப்பாவில் போட்டு வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு ஃபங்கஸ் இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். ஆனால் எனக்கு சேஃப்டிக்கு அதை எடுத்துன்னு போய் மண் இருக்கலாம், அதை இப்படி காட்டணும்னு வச்சுக்கோங்க டேப்பில், அது நல்லா மண்ணெலாம் அதில் ஓடிடும். அப்புறம் அதை எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி ஃபில்டர் தண்ணி ஊற்றி நான் வந்து ஊற வச்சுருவாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு புளியை வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இதில் ஒரு பாயிண்ட் அது. இப்போது நான் வந்து குக்கரை எடுத்து இந்த காயெல்லாம் வந்து அதில் மாற்றிக்கிறேங்க. குக்கரில் வந்து போட்டுவிடுவேன். குக்கரை நல்லா கழுவி எடுத்துக்கிடணுங்க. முக்கியமானது எது ஒன்றுமே சுத்தம் சோறு போடும்னு சொல்லுவாங்க. அவசரத்தில் ஏதாவது கடகடன்னு பண்ணாதீங்க. இந்த கடன்னு பண்ணுறவங்க எதுக்காக பண்ணுறோம் அப்படின்றத யோசித்து நம்ம சாப்பிட்றது நம்மளுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கணும். அது உபகரணம் வீட்டில் நம்மளை நம்பி தானே நம்ம சமைக்கிறது சாப்பிட்றாங்கல்ல, சுத்தமானதாக இருக்கணும். ஸோ அது நம்ம உணர்வில் இருக்கணும். நாமளும் தானே சாப்பிட்றோம் அதில். ஸோ சுத்தமாக செஞ்சு சாப்பிடுவோம். இதை எடுத்து அந்த காயை அதில் நம்ம வந்து மாற்றிக்கிறோம். இது காய் மாற்றிட்டு அதுக்கடுத்து இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து மஞ்சத்தூள் எடுத்து நான் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். அந்த மஞ்சத்தூள்ன்றது ஒரு எவ்வளோக்கு தேவையோ ஒரு பிஞ்சு நம்மளுக்கே தெரியும். ரொம்ப எடுத்து கொட்டிடக்கூடாது, மஞ்சள் பொடி வாசனையும் அடிக்கும். அதுக்கடுத்து மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சொல்லியிருக்கேன்ல, 1 ஸ்பூன் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க. அதுக்கு இந்த ஸ்பூன் நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க, அந்த ஸ்பூனோட அளவில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இவ்வளோ ஒரு 4 பேருக்கு இந்த மிளகாத்தூள் இருக்கணும். இந்த மிளகாத்தூள் நிறைய போட்டுட்டிங்க அப்படின்னா குழன்னு ஆகிடும், ருசி போயிடும், அதோட டேஸ்ட் வந்து போயிடும். அதில் நான் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தான் சேர்க்கணும் எதுவாக இருந்தாலும். 4 பேருக்கு ஒரு பிஞ்சு. அந்த கரம் மசாலாவோட என்ன ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கொஞ்சம் மிளகுத்தூளும் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்குவேங்க. ஏன்னா நான் குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் தான் போட்டுருக்கேன் இல்லையா. மிளகுத்தூள்லாம் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா கேஸை வந்துட்டு ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். நான் குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறதுலேயும் போடுவேன். இதுக்குள்ளே இந்த மாதிரி எந்தெந்த குழம்பு வைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன வேணுமோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த மிளகாத்தூள் இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. இந்த வந்து வெறும் மிளகாத்தூள் இது இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருக்கும்ல, அதிலிருந்து அந்த மிளகாத்தூளை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அந்த காரக்குழம்புன்றதுனால இது வந்துட்டு ஒரு மீன் குழம்போட ஒரு ஃப்ளேவர் வந்துட்டு அந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலாவிலையும் இருக்கும். அதே மாதிரி மீன் குழம்பு மசாலான்னு வருது இல்லைங்களா, ஆச்சுல அதுலேயும் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை எடுத்து நான் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சம் தான் போடணும், நிறையெல்லாம் போட்டுக்கூடாது, காரம் அதிகமாகிடும். ஸோ நானே வீடியோவில் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன், கொஞ்சம் லைட்டாக அப்படியே எடுத்து அப்படியே போட்டுவோம். நம்மளுக்கு தெரியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸு இவ்வளோ கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எப்படி காரம் சாப்பிடுவாங்க அதெல்லாம் நம்மளுக்கு ரெகுலர் இது இருக்கும், அதெல்லாம் ரொம்ப காரமும் சேர்த்துக்காதீங்க. ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நாம் என்ன பண்ண போகிறோம், இப்போது பச்சை மிளகா இருக்குது இல்லைங்களா, பச்சை மிளகா அது வந்து ஒரு 4 மிளகா, 4 பேர் சாப்பிட்றாங்க, 4 மிளகா கட் பண்ணிலாம் போடுவோம். ரொம்ப காரமாக இருக்கும், அது சைனஸ் எஃபெக்ட்டு கொடுக்கும். ஒரு வாசனைக்காக அந்த பச்சை மிளகாவில் ஒரு ஃப்ளேவர் வரும், நல்லா இருக்கும்.
அது உடம்புக்கு நல்லது, ஆனால் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் புளியை ஊற வச்சுருக்கேன்ல, அந்த புளியை வந்து கரைச்சி இதில் நான் ஊற்றிக்க போகிறேன். ஸோ ஒவ்வொன்றுத்தையும் ரொம்ப கவனம், ரொம்ப பொறுமையாக எல்லாத்தையுமே நான் ஓட்டிலாம் நான் வீடியோ எடுக்கலைங்க. அப்படியே வீடியோவில் ஆன் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் எப்படி நான் இருக்கும். ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. அதை நீங்கள் அதே போல் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த புளி வந்து நல்லா அந்த கடைசி வரைக்கும், ஏன்னா நம்ம அலசிட்டோம், இப்போ வந்துட்டு அதில் எதுவும் இருக்காது. அதை எடுத்து நல்லா கரைச்சி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு அந்த புளி தண்ணியை வந்து நல்லா இது பண்ணிட்டு ஃபில்ட்ரு பண்ணி நல்லா இப்படி பிழிஞ்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணுங்க. இது நேச்சுரல். நம்ம கையை வச்சுட்டு நல்லா கரைக்கணும். சில பேர் கரண்டி அது ஒன்றும் இல்லை, நம்ம கையை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கிடணும். நம்ம பாடி படணுங்க. அதில் நம்மளுக்கு உண்மையான நம்ம உணர்வு வந்து உண்மைங்க. இது நம்ம வந்து இதில் அப்படி கையிலையே நான் வந்து அதை பிசைஞ்சு விடுறேன் பாருங்கள். ஸோ அதே மாதிரி கையில் சாப்பிடப்படங்க ஸ்பூன் ரொம்ப நம்மளுக்கு நேச்சுரலாக நம்ம எப்படியெல்லாம் வந்துட்டு உள்ள நல்லது கெட்டது எல்லாமே போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் இருக்குங்க. நம்மளுக்கு எல்லாத்தையும் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு நம்மளுக்கே இயற்கையிலேயே நம்ம உடம்புக்குள்ளார ப்ரொடெக்ட் பண்ணி அதை வந்துட்டு கரெக்டாக பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் நாங்கள்லாம் சொல்கிறோம், அந்த நாள்லலாம் நம்மளாம் மண்ணில் விட ஆனால் கை கழுவாமல் வந்து சாப்பிட்றோம், எல்லாம் கை கழுவிட்டு தான் சாப்பிடுவோம். அதுக்காக வந்துட்டு நம்ம ஒரு குழம்பு வைக்கிறோன்னா உணர்வோட அன்பு பாசம் எல்லாமே கலந்துருக்கும். அது உண்மையாகவே சொல்கிறேன். ஏன்னா எனக்கு கோவமாக இருந்து நான் ஒரு குழம்பு செஞ்சேன்னா அந்த குழம்பு நல்லாவே வராது. நான் சமைக்கும்போது என் மைண்டை வந்துட்டு நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்றதுலும் அந்த சமையலை சாப்பிட்றவங்க எல்லாருக்கும் ஆரோக்கியமானதாக இருக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நம்ம செஞ்சோம்னா மட்டும்தான் அந்த குழம்பு வந்து நல்லா வரும். அது நல்லா இல்லைன்னா அந்த நாம் நல்ல மைண்டோட அந்த சமைக்கலை அப்படின்றது தான். அதனால் நம்ம சமையல் கட்டுக்குள்ளே போகும்போது எப்பவுமே பாசிட்டிவாக யோசித்து அந்த எதுவுமே வீணாகாமல் எதை சாப்பிட்றது நல்லதையே நினச்சி நல்லதே நமக்கு 1000 பிரச்சனைகள் கழட்டி வெளியில் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கணும். நம்ம உப்பெல்லாம் இப்போ வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன் நான். இப்போது இந்த இன்னொரு இது வந்து பர்னர் வந்துட்டு ஓப்பன் பண்ணி அதை வந்து பற்ற வச்சுட்டு இப்போ எடுத்து இதில் என்னென்ன பண்ணியிருக்கேன், இப்போது காய்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். தக்காளி வெங்காயத்தை அதில் போட்டுக்கிட்டேன். ஒரு 2-4 பச்சை மிளகா, குட்டி பச்சை மிளகா இருந்தது, அதை எடுத்து போட்டுக்கிட்டேன். புளி கரைச்சி ஊற வச்சுட்டேன், புளியை கரைச்சி ஊற்றிட்டேன். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு தேவையான அளவுக்கு அந்த காய் வந்து மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு இது வந்துட்டு கொஞ்சம் அந்த தலையிலேருந்து காய் மூழ்கி அதில் கொஞ்சம் தண்ணி அந்த லெவலுக்கு வந்துட்டு கன்சிஸ்டன்சி வந்துட்டு நம்ம தண்ணி விட்டு அதை வந்து இப்போது நாம் நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு பதம் பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், குக்கரை வந்துட்டு நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். உப்பு பதம் வந்து நம்ம பார்த்துக்கிடணும் கரெக்டாக. இது ரொம்ப முக்கியங்க. நம்மளுக்கு க்ளீனாக இடங்கள்லாம் வந்துட்டு அந்த இடத்த எப்போவுமே நம்ம வந்து க்ளீனாக வச்சுக்கிடணும். அந்த குழம்பு வந்துட்டு ஒரு இப்போது கிளறி வந்து நல்லா ஹீட்டாகி கிளறி வரும். அது நம்மளுக்கு அது கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுட்டோமா. இப்போது நம்ம என்ன பண்ணணும், அது மேலே நம்ம வந்துட்டு குக்கரில் மூடி போட்டுடலாம். அது நடுவில் வந்துட்டு இந்த சாதம் வெந்துட்டுருக்கு இல்லையா, அதுவும் வந்துட்டு வெந்துட்டுருக்கும். இப்போ நாம் வந்து குக்கர் மூடி எடுத்து போடுறதுக்கு அந்த இதுவெல்லாம் தயார்படுத்திக்கிடணும். செக் பண்ணிவிட்டு இப்போது குக்கர் மூடி போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு போடணும். ரப்பர்லாம் கரெக்டாக இருக்கா, கேஸ் கட்டெலாம் கரெக்டாக இருக்கா, எல்லாத்தையும் போட்டுட்டு இது பண்ணணும். அது மேலே வந்துட்டு வெயிட்டர் எடுத்து நம்ம வந்து போட்டுடணும். அது அந்த குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும். இந்த குழம்பு இப்போ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும், எண்ணெயெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிடணும். அதுக்கு தாளிக்கணும்ல, குழம்பு சுண்டி வந்து தாளிக்கணும்ல. இப்போ திருப்பி வந்துட்டு அந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் வெங்காயம் அரியறதுக்கு முதல்ல நான் சேர்ந்து இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிடுறேன்.
சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன் போகணும். இப்போ நான் வெங்காயத்தை எடுத்து அது தோலை உரித்து நான் வந்து திரும்பவும் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி குழம்பு தாளிக்கிறதுக்கு இது பண்ணும். அந்த குழம்பு வந்து வெந்துட்டுருக்கு. உங்களுக்கு வந்துட்டு இது என்னடா இவன் எல்லாம் ஃபுல்லத்தையும் காட்டுறா, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாதுங்க அதுக்கு அர்த்தம். ஸோ நாம் அந்தந்த நேரத்தில் நாம் இதையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கிச்சனில் மற்ற வேலைகள்லாம் அப்படியே போடக்கூடாதுல்ல. நம்ம என்னென்னலாம் செய்யலாம், அந்தந்த நேரத்தில் எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்றதையும் வந்துட்டு நம்ம அது கூடவே இருந்து வந்து நம்ம அதெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிடணும். ஏன்னா ஒரு சைடில் சாதம் வெந்துட்டுருக்கு, ஒரு சைடில் குழம்பு வெந்துட்டுருக்கு. இத்தனையும் வந்து சாதத்தையும் வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்து பார்த்துக்கிடணும். இப்போ சாதம் வெந்துருச்சு, நான் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நான் வடிக்கிறதுக்கு போக போகிறேன். சரிங்களா, இந்த இடத்த கிளியர் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சாதத்தை வடிச்சிட்டு வரேன். சரிங்களா. சாதம் நம்மளுக்கு இப்போது அதை எப்படி நடுவில் இத்தனையும் ரெடி பண்ணிக்கிட்டு அந்த சாதத்தையும் நம்ம பார்த்துக்குறோம் அப்படின்னு அதை வச்சுட்டு குக்கரில் போட்டு மூடியை விட்டு அதில் இருக்கிற அந்த கஞ்சி தண்ணி அதுலேயே இருந்து அது நம்மளுக்கு கேஸ் ட்ரபிள் ஆகி வெயிட்டும் கூடுதலாக இருந்து அதில் இருக்கிற சுகர் கொஞ்சம் வெளியில் வராமல் இல்லை கெமிக்கல்ஸ் எல்லாம் வெளியில் வராமல் அதிலே இருந்து அதை எடுத்து சாப்பிட்டு தேவையே இல்லை. நம்ம இந்த சாதத்தை இது மாதிரி வேக வச்சு வடித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு சுகரும் வராது, எதுவும் வராது, நம்மளுக்கு கலோரியும் அதிகமாக ஆகாது. சரிங்களா, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது வடித்து சாப்பிட்றதுல. பசியும் சீக்கிரமாக எடுக்கும். இப்போயாவது நம்ம குக்கரில் வைக்கிறோன்னா திடீர்னு ஒரு எமர்ஜென்சி, அதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்து அதெல்லாம் அதுவே ரெகுலர் ஆகிக்கக்கூடாது நம்ம. ஓகே, இப்போது நம்ம அடுத்ததுக்கு வந்து தயாராகிடலாம். சாதத்தை வச்சு விட்டேன். இப்போ நான் வெங்காயம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். வெங்காயத்தை எடுத்துகிட்டு வந்து திருப்பி அதே மாதிரி அலசிட்டு இது வந்து இந்த ஸ்டவ்வையும் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கடாயை வச்சுட்டு இப்போது நான் வந்து இது மத்தியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் சைட் டிஷ் ரெடி பண்ணணும்ல. அதுக்கு காரக்குழம்புக்கு எண்ணெய் தொட்டுக்குவோம். காரக்குழம்புக்கு நம்ம என்ன தொட்டுக்குவோம், ஏதாவது ஒரு காய் தொட்டுக்குவோம். இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஒரு அப்பளம். சரிங்களா, காரக்குழம்புக்கு எப்போவுமே வந்துட்டு ஒரு அப்பளம். காரக்குழம்புன்னா என்ன, கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஸ்பைஸிக்கு ஒரு முருகலாம் ஒரு வத்தல் சாப்பிட்லாம். வத்தல் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அப்பளத்துக்கு இது பண்ணிக்கிடலாம். அதை நான் எப்போவுமே திக்கான கடாயில் தாங்க நான் வந்துட்டு தாளிதம் செய்கிறது, இதெல்லாம் பொரியல்லாம் செய்கிறது, அதெல்லாம் வந்துட்டு நான் இதெல்லாம் ஃப்ரை பண்ணுறது அதெல்லாம். ஏன்னா வந்துட்டு அது கன்சிஸ்டன்சி உள்ள ஒரு மாதிரி இருக்கும், அப்படியே தின்னான பாத்திரத்தெல்லாம் வச்சுட்டு இது பண்ணிடணும். ஸோ நான் இந்த மாதிரி வந்து இந்தாலியன் இந்த மாதிரி திக்கு கடாயில் தான் வச்சு பண்ணுவேன். அதை வந்து நான் முதல்ல காய வச்சுருவேன். நல்லா வந்துட்டு அது இதுவாகிடும். அதுக்கு மத்தியில் நான் இந்த வெங்காயத்தை எடுத்து நான் கட் பண்ணுறேன். நான் இந்த வெங்காயத்தையும் எடுத்து அதே ஃபர்ஸ்ட்டு நான் என்ன சொன்னேனோ அதே போல் தான் இது தாளிக்கிறதுக்கான ஒரு வெங்காயம். ஸோ இதுலேயே நான் 2 விஷயம் பண்ணுவேன். இப்போ நான் சாப்பாடு குழம்பு மதியத்துக்கானது ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அது கூடவே வந்துட்டு டிஃபன் மார்னிங் டிஃபன் சாப்பிடணும்ல, அதுக்கு எனக்கு மாவு காலி ஆகிடுச்சு. நான் தோசை ஊற்றல, இட்லி ஊற்றல, அதனால் நான் இன்றைக்கி வந்து ரவா விட்டு உப்புமா செய்ய போகிறேன். உப்புமாவா அப்படின்னா உங்கள் பாஷையில் உப்புமானா உங்களுக்கு வந்துட்டு பிடிக்காது. ஸோ ரவா கிச்சடி மாதிரி கூட, அதை கிச்சடி அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்கும்ல. ஸோ காய் போட்டதும் கிச்சடி அப்படின்லாம் கிடையாது, வெங்காயோட கிச்சடி தான். அது எப்படியோ ஒன்று, ஆனால் நல்லா டேஸ்டியாக வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் எண்ணெய் இது கடாய் காஞ்சிடுச்சு மேக்ஸிமம். இப்போ நான் எண்ணெயை வந்து போட்டுக்கிறேன். எதுக்காக அப்படின்னா நான் அப்பளம் பொரிக்க போகிறேன். என்கிட்ட வத்தல் கிடையாது. ஸோ இந்த வத்தல் வந்துட்டு இப்போ மழை சீசனில் அதிகமாக காயாது, அதனால் நான் வந்துட்டு மீற சாதத்தை நான் வத்தலாக போடலை. இப்போ வந்து என்கிட்ட இந்த ஒரு ஓவல் மாதிரி இருக்கும்ல, அந்த அப்பளம் தான் வந்துட்டு கொஞ்சம் உளுந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் அந்த அப்பளத்தை எடுத்து இந்த மாதிரி இருக்கிறதுல சில பேர் வத்தல் சாதத்தில் பண்ணுறது வத்தலையும் யூஸ் பண்ணிக்குவீங்க. நான் வந்து அப்பளம் இது மாதிரி இந்த அப்பளம் வந்துட்டு ரெகுலராக எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. ஸோ
ஸோ அதனால் வந்துட்டு இந்த அப்பளம் வாங்கி வச்சுப்போம். இதில் கொஞ்சம் உளுந்து ஜாஸ்தி இருக்கும், நல்லாயிருக்கும். இது எண்ணெய் இப்போ காஞ்சிகிட்ருக்கு. எண்ணெய் ஊற்றின உடனே பார்த்தீங்களா நான் சிம்மில் வச்சுட்டேன். அதில் கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன டிப்ஸுங்க இது. அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் கடாய் வைக்கும்போது ஹை ஃப்ளேமில், அந்த ஃப்ளேம் வந்து கவனிங்க. அதுக்காக தான் ஃபுல் வீடியோ நான் கொடுக்குறது. இது தேவையான அளவுக்கு நான் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கினேன். எவ்வளோ வந்துட்டு சாப்பிட்ணுமோ அத்தனை பேருக்கு வந்துட்டு 4 பேருக்கு சேர்த்தா ஒரு லஞ்சுக்கு வந்துட்டு அப்பளம் சாப்பிட்றவங்களுக்கு நான் அதை வந்து எடுத்து வச்சிடுறேன். தேவையானதை நான் போட்டு பொரித்து ஒரு டப்பாவில் போட்டு மூடி போட்டு வச்சிட்டோம்னா அது அப்படியே இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சிகிட்டு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் போட்டுவிட்டு அதை செக் பண்ணுவேன் எப்போவுமே. அது எப்படி நல்லா பஃப்னு வந்துச்சுன்னா, இல்லை அப்படியே நமுத்த மாதிரி இருந்துன்னா எண்ணெய் காயிலன்ஸ் அது ஒன்று வேஸ்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஒரு அப்பெல்லாம் வந்துட்டு வேஸ்ட் ஆகிடும். ஸோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன்ஸு நம்மளுக்கு அந்த ஆவி வரும்போதே ஆயில் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லா இதுவாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த சமையல் நான் ஆரம்பிக்கும்போது இப்போது எனக்கு இது எவ்வளோ ஒரு 25-26 நிமிஷம் ஆயிடுச்சுங்க இது. அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், சாதம் வச்சுருக்கேன். இந்த குழம்பும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு இறக்க போகிறேன். ஸோ அந்த ஃபைனல் டைம் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ நேரத்தில் நம்ம இது பண்ணலாம் அப்படி கடக்குன்னு காட்டுறீங்களா, அதெல்லாம் இதில் இப்போ வந்து நம்ம வந்து அப்பளத்தை அந்த இதுக்கு நடுவில் இந்த மெசேஜை நான் கொடுத்துட்றேன். இந்த டைமிங் அப்படின்றதும் எப்படி டேலி பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதுக்கும் சரி, நம்ம கிச்சனில் வந்து ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு காட்டுறேன்ல. சில பேர் வந்து அப்படியே சில பேர் இல்லை, மேக்ஸிமம் உங்களுக்கு பிடிக்கிறது உங்களோட டைமை சேவ் பண்ணுறதுக்காக கடை கட் பண்ணி இது எப்படி குயிக்காக ரெடி ஆகுது அப்படி இல்லைங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த சமையலுக்குன்ட்டு இந்த சமையலை ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிறோம். சாப்பாடு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா நம்மளுக்கு. அதை ஒவ்வொரு மூமெண்ட்டும் நானே கூட தப்பு பண்ணலாம். அதை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி இப்படி பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஐடியா வரும். நீங்கள் அதை எனக்கு தெரிஞ்சதை நான் செய்து நான் போடுறேன். இதை விட பெஸ்ட்டாக நீங்கள் சமைச்சு நீங்கள் சாப்பிடுங்க, சரிங்களா? ஆனால் எதுவாக இருந்தாலும் உடல் சுகம்ன்றது தான், ஆரோக்கியம்ன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் வந்துட்டு சொல்ல வரேன். அதை தயவு செஞ்சு மைண்டில் வச்சுட்டு எல்லாருக்கும் டைம் எடுக்க வேண்டிய இடத்துல டைம் கொடுங்க சமையலுக்கு. இல்லை சீக்கிரமாக பண்ண வேண்டிய இடத்துல சீக்கிரமாக பண்ணுங்கள். அதுக்கு கருகெல்லாம் விட்டுறாதீங்க, கடன்னு ரொம்ப நேரம் இது ஆகணும் அப்படிலாம் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு பதம் இருக்குது, ஒரு டைமிங் இருக்குது. ஒரு வேலை செய்யணுன்னா இந்த வேலையை இத்தனை நிமிஷத்துக்குள்ளே தான் இது பண்ணணும் அப்படின்ற ஒரு செயலை வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்குது இல்லைங்களா? ஸோ அதைத்தான் நான் வந்துட்டு சொல்ல வரேனே. ஓகே, ஸோ இதை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த சமைக்கும்போது ஒவ்வொன்றுத்துக்குமே வந்துட்டு இப்போ ஒரு எண்ணெய் காயுதுங்க, எண்ணெய் காயுது. அந்த எண்ணெய் காயிற அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து டைமிங் வந்து இதெல்லாம் ஹை ஃப்ளேமில் வச்சு அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் வந்துட்டு ஒரு சில நேரங்களில் ஆக்சிடென்ட்டையும் உண்டு பண்ணும், ஃபயர் ஆக்சிடென்ட்டையும் உண்டு பண்ணும். அது மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க ப்ளீஸ். இப்போ வந்து எண்ணெயை ஊற்றி நம்ம கடாயில் காய வச்சுட்டு நம்மளுக்கு அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிடணும். அதோட பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம பக்கத்தில் வந்து வச்சுக்கிடணும். இப்போ வந்து ஒன்று போடுறேன் நான், அது போனால் நல்லா அது எப்படி வருது, அது நல்லா விரிஞ்சு மேலே எழுப்பி வருது இல்லையா, அப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. சரியா? அந்த ஒன்று பதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி எண்ணெய் எவ்வளோ ஊற்றிருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா எண்ணெய் மீந்துட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு அதை யூஸ் பண்ணவும் கூடாது. அது ரொம்ப நிறைய விஷயங்கள் நம்ம வந்துட்டு அளவுலாம் தெரியாமல், சமைக்க தெரியாமல் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தப்பாக பண்ணுறோம். அதை மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கரெக்டாக இதுக்கு வந்து இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்ணெய் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக செயல்படுங்க. ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறது கற்றுக்கோங்க. இது சமையல் மாதிரி ஒரு நல்ல ஒரு இது வந்து எதுவுமே இருக்காதுங்க. அதுக்கு ஈக்குவலாக ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சமைக்க தெரியணும். நாம் வாழ்வதற்கான முக்கியமான உணவுகளை நம்ம தயார் பண்ணிக்க தெரிஞ்சுக்கிடணும். நாம் அதை தயார் பண்ணுறதுக்கு அது ஒரு பார்ட். அதை நம்ம வீட்டில் இருந்தே செய்கிறதுக்கு பழகிக்கிடணும். எனக்கு உடம்பு முடியலன்னா ஸோ வீட்டில் அடுத்தவங்க யாரும் சமைக்க மாட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு உடம்பு முடியலனாலும் சரி, ஒரு சில நேரங்களில் எனக்கு டிஷ்ஷு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வாங்கிட்டு வர சொல்லி நான் சாப்பிடுவேன்.
சரிங்களா? ஸோ அத்தியாவசியமாக நேரங்களில் நம்மளுக்கு அந்த ஹோட்டல் சாப்பாடை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுவே சாப்பிடக்கூடாது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வாங்கி செக் பண்ணலாம். ஆனால் ரெகுலராக அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. எப்போயாவது சாப்பிட்லாம். இதை மாதிரி வந்துட்டு நம்ம வந்து வீட்லேயே சமைக்க பழகிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த அப்பளத்தை வந்துட்டு நான் போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். நான் பொரித்து எடுத்து அந்த எண்ணெயில் இந்த இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி இப்போ இதில் எடுங்க. கரண்டியில் எடுத்துன்னா அதுலேயே எண்ணெய் தேங்கிடும். அதுலேயே அந்த அப்பளத்தோடைய இது தெரிஞ்சவங்களுக்காக நான் இதை சொல்லலை, தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன். தெரிஞ்சவங்க நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணுன்ற அவசியம் இல்லை. தெரியாதவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ஒரு நியூ மேரீடு இல்லை வந்துட்டு பசங்க ஏதாவது அம்மாவுக்கு சமைச்சு தரணும், அப்பாவுக்கு சமைச்சு தரணும், அண்ணன் தம்பிங்களை சமைச்சு தரணும் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இதை மாதிரிலாம் வந்துட்டு எடுத்து போட்டு இந்த வீடியோலாம் வந்து பாருங்கள் மக்களே. நீங்கள் வந்து இதை ஸோ பேச்சுலர்ஸ் கூட சரி, நீங்கள் இதில் என்ன இருக்குது, ஆண் பெண்ன்றது என்ன இருக்குது, இதில் சமையல் ப்ராக்டிஸ் பண்ணி. என் பெரிய பையன்லாம் சூப்பராக சமைப்பான். அவனுக்கு ஈக்குவலாக நான் ஒன்றுமே கிடையாது. எப்படி அவனுக்கு அதுலேருந்து ஒரு இன்வால்மெண்ட், அவனே அவனுக்கு சமைச்சிக்கிடணும், ஒரு டெடிக்கேஷன்ஸ், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்னோடய பெரிய மகன்கிட்ட நான் வந்து கற்றுக்கிறேன். அதை வாட்ச் பண்ணுவேன். அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன் அந்த விஷயத்தில். அதனால் உங்களுக்கு எல்லாமும் கூட நீங்கள் இப்படியெல்லாம் அவன் பெரியவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு கூட மாட ஹெல்ப், நான் எப்படி எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி அதை கற்றுக்கிட்டேன். அது மாதிரி தான் வந்துட்டு செய்யலாம் மாட்டாங்க இருக்கும்போது. ஸோ நான் இல்லாத போது அதை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஆனால் ஒரு தடவை 2 தடவை செஞ்சுட்டு அவ்வளோ நல்லா வந்துட்டு அந்த சமைக்கணுன்ற ஒரு எண்ணம் தான், அந்த எண்ணம் தாங்க நம்மளுக்கு சமையலில் ருசி கொடுக்குதே. இது உண்மை தான். நான் முதல்ல எனக்கு பயந்து சமைப்பேன். அப்போ எனக்கே பிடிக்காது என் சமையல். அதை நான் செய்து 4 பேர் நல்லா சாப்பிட்ணும், நல்லா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த எதிர்பார்ப்போடு செய்ய நாம் அந்த சமையலோடு சேர்ந்து செய்ய நமக்கு எப்படி இருக்கும், அது அந்த நல்ல செம்மைப்பா இந்த அம்மா செஞ்சால் இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எப்படி சொல்கிறோம், இப்படி தான் அது. சரிங்களா? அதனால தான் நான் சொல்ல வரேன், எல்லாருமே வந்துட்டு சமையலை கற்றுக்குங்க, சமைக்குங்க. உங்களுக்கு நீங்களே இது அடுத்தவங்களே எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிடுங்க. எவ்வளோ பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம். மற்றவங்களுக்காக வெயிட் பண்ணாதீங்க. ஸோ ஒரு சில நேரங்களில் தவறும், அடுத்தவங்க சமைச்சு தந்தால் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளுக்கு எல்லாருக்குமே சமைக்க தெரிஞ்சிருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா உணவு தான் நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கறது. அந்த உணவுக்கு அதிகமாக நம்ம முக்கியத்துவம் தரலாம். நாமளே கட் பண்ணலாம், நாமளே வந்துட்டு ஸ்டவ் பற்ற வைக்கலாம், நாமளே செய்யலாம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கணும். இதை நான் வந்து ஒவ்வொரு வீடியோவிலுமே நான் வந்து ஆணித்தரமாக சொல்லுவேன். தயவு செஞ்சு நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் அப்பளம் பொரிச்சு எடுத்துகிட்டு நான் அதை ஸ்டோரேஜ் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், உப்மாவுக்காக நான் தயாராகிறேன். ஸோ இப்போ உப்புமாவுக்கு நான் ரவாலாம் வந்துட்டு எடுத்து வச்சுக்கிறேன். ரவா எடுத்து வச்சுக்கிறேன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த ஒவ்வொன்றுத்தையும் வந்துட்டு நாம் இப்போ இந்த உப்புமா வந்து நீங்கள் எல்லாம் வேறு மாதிரி வந்துட்டு செய்திருக்கலாம். நான் வந்து ஒரு கிராமத்தில் வந்து எப்படி வந்து செய்வாங்களோ அதே போல் தான் நான் வந்துட்டு இந்த உப்புமா வந்துட்டு நான் செய்ய போகிறேன். இதை நம்ம கிச்சடின்னு கூட நம்ம வச்சுக்கிடலாம் நம்ம. ஸோ இப்போ ஆனியன்ஸ் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த ஆனியனில் தாங்க இந்த வெங்காயம் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப இது. இப்போ நம்ம வந்து அதில் போடுற கடுகு மற்ற இதுவெல்லாம் ஐட்டம்ஸ்லாம் எடுத்து நம்ம வந்து அதுக்கு கடுகு போட்டால் பொரியணும் இல்லையா, நம்ம அது கூட வந்துட்டு அந்த கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் கடுகு போட்டு பார்த்துட்டு பல வெடிச்சதும் நம்ம வந்துட்டு இந்த வெங்காயத்தை எடுத்து நம்ம வந்து போட்டுக்கிறோம். வெங்காயம் வந்து அந்த இதுலேயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ரவையை கொட்டி வறுத்துருவோம். நம்ம அதே இதில் இந்த எண்ணெய் இது பண்ணுறோம்ல, அதில் நம்ம வந்துட்டு
அந்த அந்த பார்ட்டுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து இது பண்ணல, நான் வந்து இப்போது கடுகு போட்டுவிட்டேன். குழம்பு தாளிக்கிறதுக்கு வெங்காயத்தையும் இதுக்கெல்லாம் வந்துட்டு அரைச்சி வச்சுட்டேன். அதில் நான் அந்த எண்ணெயில் வந்து இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு அதில் எண்ணெய் இருக்குது. அதில் நான் என்ன பண்ண போகிறேன், கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இருக்குல்ல, வெந்தயம் குழம்பு அந்த காரக்குழம்பு அங்கே ரெடி ஆகிக்கிட்டு இருக்குல்ல, அந்த இது விசில்லாம் வந்துருச்சு. அதை எடுத்து நான் வந்து ஒரு பக்கம் வந்து எடுத்து வச்சுட்டு அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த கேஸ் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளார வந்துட்டு நான் இந்த குழம்பு வந்து தாளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். இப்போ வந்து வெங்காயம்லாம் போட்டு இதுவாகிட்டுருக்கு பாருங்கள். இதை நான் கேஸில் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதை பண்ணி திரும்பவும் அந்த ஸ்டவ்லேயே வச்சுட்டு அது கொதிச்சுட்டுருக்கு பாருங்கள். இப்போ ஓப்பனில் கொதிக்குது பாருங்கள், ஓப்பனில் கொதிக்குதுங்களா. ஸோ இப்போது இந்த இடத்துல நான் இந்த வெங்காயத்தை போட்டு நான் வதக்கின்னு இருக்கிறேன் இது. ஸோ இது மதியில் நான் ரவாலாம் வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். உப்புமாவுக்கு தேவையானதெல்லாம் நான் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். இப்போது நான் இந்த இதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, கடுகு போட்டிருக்கேன், கொஞ்சம் உளுந்து போட்டிருக்கேன், அப்புறம் வந்துட்டு சோம்பு போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து வெந்தயம் இருக்குது இல்லைங்களா, அந்த வெந்தயத்தை நான் இதில் வந்து போட்டிருக்கேங்க. அந்த வெந்தயத்தை போட்டு நல்லா வதக்கின்னு இருக்கேன். ஓகேங்களா, நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன். வெந்தயத்தை போட்டு நல்லா நான் வந்து வதக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வதக்கும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால், நல்லா அப்படியே கண்ணாடி பதத்தில் ஒரு ப்ரௌன் கலர் வரும். இந்த ப்ரௌன் கலர் வரும்போது உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் வீடியோவில் நான் எப்படி அப்படியே விட்டுறக்கூடாது, ஒரே சைடில் வேந்துடும். இது கிளறி கிளறி விடணும். இதுதான் இதெல்லாம் பக்குவம். இது பார்த்துட்டு வேறு எந்த நேரத்துக்கு நம்ம அப்படியே வச்சுட்டு நம்ம இன்னொரு ஒரு வேலைக்கு போகும்போது நம்ம சிம்மில் மாற்றிடணும். எப்போவுமே ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. நான் இது கிட்ட நான் வேலை செய்கிறேன் போது மட்டும்தான் இந்த ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஹையில் இருக்கும். ஸ்டவ்வில் ஃப்ளேமை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், சரிங்களா. அந்த ஃப்ளேம் வந்துட்டு ஹையில் வந்துட்டு இருக்கும்போது அந்த வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து மொறு 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 மொறுன்னு வளர்ந்துட்டு இருக்கும். ஸோ அதை கிளி 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 விட்டுகிட்டே இருக்கணும். நான் வெங்காயம் கட் பண்ணல, குழம்பு தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன். மீதி வந்துட்டு நான் அடுத்தது உப்புமா செய்ய போகிறேன்னு இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகேவா, இந்த பாயிண்ட்டையும் நம்ம சொல்கிறோம். எப்படி ஒரு கால்குலேஷனோட நம்ம வந்து ஒரு சமையல் கட்டுக்கு போனோம்னா எப்படி செய்கிறோன்றதை நம்ம வந்து பார்த்துக்கிடணும். வேலைக்கு போகிற பெண்களுக்கு இது ரொம்ப அவசியமான ஒரு ஒன்று. டைமும் வந்து ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்குல்ல, நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்ல, டைமும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குல்ல. அப்போ இவ்வளோ நேரத்தில் நம்ம எல்லாமே சமையலுக்குன்னா இவ்வளோ டைம் போதும். நம்ம ப்ராக்டிக்கலாக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணினோம்னாலும் இவ்வளோ சமையல். அப்போ அந்த டைம் நம்ம எந்த மணிக்கு வரதும் அதுக்கு முன்னாடி என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுட்டு சமையல் கட்டுக்கு வரும்போது இவ்வளோ ப்ரிப்பரேஷன்ஸோடு வரணும். நம்ம மைண்டை எதுலேயுமே செலவு பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் இதை அடுப்பில் போட்டு இவங்க கூட வந்து உட்காந்து கதை பேசிட்டு அவங்க கூட ஒரு பதிலெல்லாம் கொடுத்துட்டுலாம் இருக்குது. சமைக்கும் போது சமையலில் தான் இருக்கணும் நம்ம கவனம், அதில் தான் இருக்கணும். ஏன்னா 4 பேர் சாப்பிட்றது, கரெக்டுங்களா. ஸோ அதனால் ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு என்னென்னலாம் நான் அப்படிலாம் நானும் வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறேன். அங்கே ஸ்டவ்வில் ஒன்று வச்சுட்டு இங்கே யாருன்னா வந்து கூப்பிட்டாங்கன்னா உடனே கவனம் செஞ்சிடும், அதுக்கு பதில் சொல்ல வந்துடும். நான் சமைச்சிட்ருக்கேன், அப்படி இல்லையா முக்கியமானதை போயிட்டு நம்ம அவங்களுக்கு பதில் சொல்லணுமா, ஆஃப் பண்ணிவிட்டு போயிடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடலாம், சரிங்களா. ஸோ அது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து முக்கியம். அதனால தான் நான் சொல்ல வரேன், தயவு செஞ்சு வந்துட்டு சமையல் பண்ணும்போது சமையல்லையே கவனம் இருக்கணும். சமைக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது நம்ம எவ்வளோக்கென்று இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம இது பண்ணுறோமோ அதுதான். இப்போ அந்த வெங்காயம் வந்துட்டு வதங்கிடுச்சு, வதங்கிட்ட உடனே நான் என்ன பண்ணிடுறேன், இதை ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போது நாம் இதை எடுத்து இந்த நல்லா இது திக் பாத்திரம்ல அதை எடுத்து போயிட்டு சேஃப்டியாக நாம் வந்து குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம ஊற்றிடுறோம். ஓகேங்களா. ஸோ ஊற்றிட்டு அந்த கடாயை நம்ம திரும்பியும் அதுலேயே நம்ம வந்து வச்சிடும். அதில் இருக்கிற வெங்காயத்தெல்லாம் எடுத்து நின்றுடுச்சு அப்படின்னு சொன்னாலும் அந்த வெங்காயத்தெல்லாம் எடுத்து நாம் வந்து அதில் வந்து மாற்றிடும். ஓகே, இப்போது நல்லா ஹீட்டில் இருக்குது, இது நல்லா ஹீட்டில் இருக்குது. இந்த திக்கு செம்ம திக்குங்க இந்த கடாயி. ஆனால் ருசியாக இருக்கும் சாப்பிட. நம்ம எப்படி சட்டியில் மண் சட்டியில் வச்சுட்டு இந்தாலியனது திக்கு பாத்திரத்தில் வச்சுட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட் வரும். மண் சட்டி கூட நல்லா திக்காக இருக்கும்ல. அது ஏன்னா நம்ம அதுலேயே சமைக்கிறோம்ல, அந்த எண்ணெய் அப்படியே உள்ளே இழுத்து அது நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அது வெளியிடலாம் இருக்காது, உள்ளே குடிச்சு வச்சுட்டு இருக்கும், டேஸ்டியாக இருக்கும் அதில் செய்யும்போது.
பழகணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மண் பாத்திரத்தில். அதே மாதிரி தான் எந்திலிருந்து பாத்திரத்துலையும் நம்ம பழக 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 அது உள்ள அந்த வெறுமனே இருக்கிற அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே அந்த எண்ணெயை வந்து அப்சார்ப் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம என்ன சமைக்கிறோமோ எந்தெந்தெல்லாம் பொருள் போட்டு சமைக்கணும் அது ஃபுல்லாகவே அப்சார்ப் பண்ணி வச்சுட்ருக்கோம். ஸோ அது அப்படியே கன்சிஸ்டன்சி அதுலேயே இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட அது நல்ல ருசி மட்டும்தான் கொடுக்கும். டிஃப்ரெண்ட் இதில் நல்ல ருசியாக இருக்கும். சமைச்சு சாப்பிட்றது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்து உப்புமா அது தாளித்து விட்டுட்டு அது ஸ்டவ் அதை ஆஃப் பண்ணி அது ஒரு மூடி போட்டுட்டு முடிச்சிடும். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், ரவா போட்டுக்கிறோம். சரி, ரவா வந்து தேவையான அளவுக்கு, ஒருத்தர் சாப்பிடுவாங்களா 2 சாப்பிடுவாங்க தெரியாது. ஆனால் சாப்பாடு சாப்பிட்றவங்க சாப்பிட்டோம், டிஃபன் இது கொஞ்சமாக, ஏன்னா உப்புமா வந்து வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க, நல்லா இருந்தது நல்லா சாப்பிடுவாங்க. சரிங்களா? இப்போது நான் ரவாவை வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். கருகக்கூடாது, நல்லா ஃப்ரை பண்ணுறது இல்லை, கருகக்கூடாது அதில். சரிங்களா? அது போட்ட உடனே நம்ம அங்கே தான் ஒர்க் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நம்ம வந்து வேறு எங்கேயும் இப்படி அப்படி இங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கக்கூடாது. அங்கேயே நின்று அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து கிண்டி 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 நம்ம விட்டுகிட்டே இருக்கோம். கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்துட்டு நெய் போட்டுக்கலாம். அதில் நெய் போட்டுட்டு இப்போ நான் சிம்முக்கு மாற்றிட்டேன். ஏன்னா ஃபுல்லாக கடாய் வந்துட்டு நான் கொஞ்சம் நேரம் எடுத்தேன்ல, அந்த ஹீட்டை வந்து மெயின்டைன் ஆகணும்ல, கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருந்து இப்போ நான் சிம்முக்கு மாற்றிட்டேன். ஓகே, சிம்முக்கு மாற்றிட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போது பச்சை மிளகாய் வெங்காயத்தெல்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் அது ஒரு சேர எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது நான் அந்த இது அப்படியே அந்த கொஞ்சம் அந்த ரவாவை வந்துட்டு ரோஸ்ட் பண்ணுறேன் நல்லா. அதுலேயே ஆயில் ஆல்ரெடி இருக்குது, கொஞ்சம் லைட்டாக அதுலேயே ஒட்டின்னு இருக்குது. அது கூட இப்போ வந்துட்டு நான் கொஞ்சம் நெய்யும் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு, அது தேவையான அளவுக்கு கொஞ்சமாக அந்த நம்ம எவ்வளோ போட்டிருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு, நிறையவும் நெய்யெலாம் ஆட் பண்ணக்கூடாது. தேவையான அளவுக்கு, ரொம்ப ரொம்ப எல்லாம் அளவுன்றது ரொம்ப முக்கியங்க. நம்மளுக்கு நல்ல ருசியாக வேணும். என்னங்க ருசி, கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அது கூடவே தண்ணியில் போட்டுவிட்டு நம்ம நல்ல வாசனை வருதுங்க. அப்படியே நெய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அந்த ரோஸ்ட் ஆகிற அந்த வாசனை நல்லா சூப்பராக, அந்த ரைட் ரவுண்ட் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு சேர அப்படியே இது பண்ணி விடணும். சுற்றி இருக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே எடுத்துடணும். ரவாலாம் கொஞ்சம் ஒட்டி இருக்கோம்ல, இந்த கரண்டிலே எல்லாத்தையும் ஒன்றா, இது பெரிய பாத்திரம் தானே, அதனால் அந்த ரைட் ரவுண்ட் படுறது எல்லாமே வந்துட்டு அங்கங்கே நின்றுச்சுன்னா அது வேறு மாதிரி இது கொடுக்கும்ல. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம அது மூழ்கிற அளவுக்கு கரெக்டாக அந்த ரவா வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ரையாக மாறும். அந்த வெள்ளையாக இருக்க ப்ரௌனுக்கு போகக்கூடாது, வெள்ளையாகவே இருக்கணும். அது இப்போ ஒரு ஹீட் ஆகிட்டு பொரிஞ்சு வரும்ல, அந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி எடுத்து ஊற்றிடணும். இப்போ தண்ணி ஊற்றிட்டேன் நான், அது மூழ்கிற அளவு கரெக்டாக வந்து அந்த ரவா வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து ஊற்றிடணும். சரிங்களா? ஸோ அதை ஊற்றிட்டு இப்போ நல்லா சலன்னு கொதிக்கும். சலன்னு அப்படியே கொதிச்சு வரும். சரிங்களா? அந்த பாருங்கள் எந்த அளவுக்கு வருது, அந்த மூழ்கிற அளவுக்கு மட்டும்தான் இட்டுருக்கேன். அது நல்லா கொதிக்குது பாருங்கள். பார்த்தீங்களா?
கொஞ்சமாக தான் நான் செய்கிறேன். கொஞ்சம் வந்து மீடியமில் தான் வச்சுருக்கேன். ஃப்ளேம் வந்துட்டு மீடியமில் தான் வச்சுருக்கேன். அந்த மாதிரி இருந்தால் தான் அது நல்லா அந்த ரவா வந்துட்டு தண்ணியை நல்லா குடித்து உப்பெல்லாம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிடும்போது. கிண்டும் போதே உங்களுக்கு தெரியும் அது உதிரி உதிரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்துட்டு சரியாக ரவா வறுபடாமல் நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இது மாதிரி உதிரி உதிரியாக வராது. நான் இப்போ எடுத்துட்டு காட்டுறேன்ல, அது மாதிரி வராது. ரவா நல்லா வறுபடணும். கொஞ்சம் லைட்டாக எண்ணெயிலையோ நெய்லேயோ போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிடணும். நம்ம அதுக்கு முன்னாடி வேறு மெத்தடில் பண்ணுவோம். இப்போது பாருங்கள், அதில் வெந்துருச்சு இல்லைங்களா? இது மாதிரி பண்ணும்போது உருண்டையாக வந்துட்டு அது மேலே தண்ணி கொதிக்க வச்சுட்டு பண்ணுவாங்க. எங்கள் அம்மாலாம் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அது மேலே போடுவாங்க. அது உருண்டையாக வந்துடும். ஆனால் நான் இப்படி பண்ணும்போது எனக்கு உருண்டையே வரல பாருங்கள், அப்படியே கரெக்டாக. ஸோ இது கொஞ்சம் இலகுனா மாதிரியே இருக்கும். இது திக்கு கடாயில் ஹீட் ஆல்ரெடி இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் அப்படியே இருக்கும்போது நான் அது பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ.